என்ன ஆணித்தரமான நம்பிக்கையில திமுக தான் ஜெயிக்கும், அங்க கூட்டணி வச்சாதான் சட்டசபைக்குள்ள வந்து போக முடியும், சட்டமன்றத்துல உங்க அண்ணன் கால எடுத்து வைக்க முடியும் அப்படின்லாம் பேசுறீங்கல்ல, என்ன நம்பிக்கையில பேசுறீங்க? இல்ல திமுக தான் ஆட்சிக்கு வரும்னா நாங்க பேசல. எங்களுக்கு திமுக கூட்டணியில் ஒரு உடன்பாடு எதனால் இருக்கிறது என்பதை நாங்கள் பலமுறை பதிவு செஞ்சிருக்கோம். எங்களோட உடன்பட்ட சில அமைப்புகள் திமுகவோட தான் இருக்குது. நான் ஒவ்வொரு முறை சொல்றீங்களா, ஒவ்வொரு ஜனநாயக வயப்பட்ட போராட்டங்களிலும் சமூகம் சார்ந்த போராட்டங்களிலும் முன்னிற்கக்கூடிய கட்சிகளாக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளா, திமுக கிடையாது. திமுகவை மீண்டும் மீண்டும் நியாயப்படுத்துவதோ திமுகவை புனிதப்படுத்துவதோ எங்க வேலை கிடையாது. இல்ல இல்ல, நீங்க அந்த கூட்டணியில இருந்தா அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளோடு நாங்கள் உடன்பட்டு நிற்கிறோம். நீங்க கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும், இன்னைக்கு வந்து அண்ணன் தமிமுன் அன்சாரி போன்றவர்களாக இருக்கட்டும், இன்னும் பல்வேறு நபர்களோடு நாங்கள் வந்து ஜனநாயக அடிப்படையிலான பல்வேறு போராட்டங்கள் ஒத்த கருத்தோடு போராடிக்கிட்டு இருக்கோம். விடுதலை சிறுத்தைகளோடு பல்வேறு போராட்ட காலங்களில் பல்வேறு நிகழ்வுகளில் ஒன்றிணைந்து நிற்கிறோம். அந்த அடிப்படையில் ஒத்த கருத்தோடு உள்ளவர்கள் தான் நாங்கள். இப்போ நீங்கள் அதிமுகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி தலைமைகளாக எடுத்துக்குவோம். ஜி.கே. வாசன் இது வரைக்கும் 5 ஆண்டுகளில் 50 ஆண்டுகள் ஆனாலும் எந்த போராட்டத்தையும் பண்ணதா வரலாறு கிடையாது. அவர் வந்து 96 தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்கவும் கலைக்கவும் சேர்க்கவும் இருந்துகிட்டே இருக்கு. இல்லை, பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்துக்குவோம். பாட்டாளி மக்கள் கட்சியோடைய நிலைப்பாடு இன்னைக்கு என்னவா இருக்குங்கிறது, பாட்டாளி மக்கள் கட்சி யாருதுங்கிற நிலையில ஓடிட்டு இருக்கு. அதுபோல இன்னும் இருக்கு அந்த கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய எல்லா கட்சியிலும் எடுத்துக்குவோம். எந்த கட்சியிலும் மக்கள் போராட்டங்களில் ஈடுபட்ட கட்சிகள் கிடையாது. இப்போ நாங்கள் யாரோட வந்து நிற்க முடியும்? குறைந்தபட்சம் எங்களோட உடன்பட்ட கருத்துடைய சில கட்சிகள் யார் எல்லாம் இருக்கிறார்களோ அவர்களோட தான் நாங்கள் குறைந்தபட்சம் இணைஞ்சு நிற்க முடியும். அந்த அடிப்படையில் தான் திமுக கூட்டணியில் நாங்கள் நிற்கிறோமே தவிர திமுக வந்து அசுர பலத்தோட ஜெயிச்சிடும் அப்படிலாம் அந்த முடிவு நாங்கள் இல்லை. ஆனால் எங்களுக்கான வாக்குகளை வந்து எங்களுக்கு தேவையான வாக்கு ஒன்றும் அதிகப்படியானது கிடையாது. எங்களுக்கு குறைந்தபட்சம் எங்களுக்கு 40,000 வாக்குகள் வந்து கடலூரோ பண்ருட்டியோ நெய்வேலியிலோ இருக்குது. ஆனால் நின்னா